சிறப்பு பாடலை அழகாக பாடிய ராகவி, ரியாஸ்ரீ, அர்ச்சனா, உதயநிலாவுக்கு சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அடுத்தது இவங்க போன வாரம் பிபிஎஸ் அவங்க கத்துக்கின ஹெல்த் டாக் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போறாங்க. அது பகிர்ந்து கொள்ள டானியா, அர்ச்சனா, தன்யஸ்ரீ பகிர்ந்து கொள்ளாங்க. நம் உடலில் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு உணவு நல்லது. அந்த உணவு பார்ப்பதற்கு நம்முடைய உறுப்பை போல் இருக்கும். ஆண்டவருடைய படைப்பு எவ்வளவு அதிசயமானது என்று பாருங்கள். ஃபர்ஸ்ட் பிரெயின் மாதிரி ஒரு பொருள் இருக்கும். அது என்ன பொருள்? ஃபுட்டா, அது ஃப்ரூட்ஸா இருக்கலாம், வெஜிடபிள்ஸா இருக்கலாம், இல்லை வேற எந்த இதுவாக இருக்கலாம். வால்நட் தான் பார்க்கறதுக்கு பிரெயின் மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட் ஹார்ட்டுக்கு தக்காளி ரொம்ப நல்லது. அதே மாதிரி தக்காளி ரெட் கலர்ல இருக்கும். நம்முடைய பிளட்டும் ரெட் கலர்ல இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டொமக் மாதிரி ஒரு பொருள் இருக்கும். அது என்ன பொருள்? அது ஃப்ரூட்ஸாகவும் இருக்கலாம், இல்லை வெஜிடபிள்ஸாகவும் இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது இருக்கும். கரெக்ட், இஞ்சி தான் ஸ்டொமக் மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கண்ணு மாதிரி ஒரு பொருள் இருக்கு. அது என்ன பொருள்? அது ஃப்ரூட்ஸாகவும் இருக்கலாம், வெஜிடபிள்ஸாகவும் இருக்கலாம். கேரட் தான் நம்ம கண் மாதிரியே இருக்கும். கிரேப்ஸ் நம்ம நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் கண்கள், மஷ்ரூம் ரெண்டா வெட்டி பார்த்தீங்கன்னா அதுல நம்ம கண்கள் மாதிரியே இருக்கும். காது மாதிரி. கிட்னி மாதிரியே ஒரு பொருள் இருக்கு. அது என்ன பொருள்? கிட்னி பீன்ஸ் கிட்னி மாதிரியே இருக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்டா நம்ம மண்ணீரலுக்கு ரொம்ப நல்லது. தேவன் நாம் ஆரோக்கியமாக வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்தும். நான் தான் வாழைப்பழம். என்னை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? என்னை சாப்பிடும் போது உங்க உடலில் அதிக சக்தி கிடைக்கும். என்னிடம் அதிகமான பொட்டாசியம் சத்து உள்ளது. என்னை நீங்கள் தினமும் கூட சாப்பிடலாம். உங்கள் தோல் ஆரோக்கியமாக இருக்க நான் உதவுவேன். உங்கள் தசைகளை வலிமைப்படுத்த வாழைப்பழம் சாப்பிடுங்கள். ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்னதான் சாப்பிட்டாலும் சந்தோஷமாக இருக்கும்போது மிக முக்கியமானது. நாம் சந்தோஷமாக இருக்கும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகிறது. செரிமானம் சீராக இருக்கும். இருதயம் ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றால், யார் அதிகமாக சந்தோஷமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நோய் அதிகமாக தாக்குவதில்லை. பிரிக்க 4 சொல்கிறது, சந்தோஷமாக இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். எனவே சந்தோஷமாக இருங்கள், ஆரோக்கியமாக இருங்கள். இதே போல் சந்தோஷமாக இருங்கள். எடுத்துட்டாக்க அழகாக கூறிய டானிகா, அர்ச்சனா, தன்யாவுக்கு சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக்கிறேன். இப்போ அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் சாங். பாடலை பாடிய சிறுவர்களுக்கு சமய சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அடுத்து மனப்பாட வசனத்தை அர்ச்சனா சொல்லு. அவங்க 5 நாளும் கத்துக்கின மனப்பாட வசனம். தேவன் தம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ரோமர் 8:31. உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்பண்ணுவாயாக. யாத்திராகமும் 20:12. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு நான் பயப்படுவேன்? யாத்திராகமும் சங்கீதம் 27:1. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஏசாயா 41:10.
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. 5 வசனத்தை மனப்பாடமாக சொன்ன அச்சுமாவுக்கு சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துள்ளேன். இப்பொழுது பாடங்களை படிக்க பிரிந்து செல்வோம். பெரியோர்